ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏன்கரோ அப்படிங்கிற ஒரு ஏர்னிங் ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏன்கரோ ஏர்னிங் ஆப்பை ஏற்கனவே தமிழில் ஏர்னிங் ஆப்பை பற்றி பேசக்கூடிய பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை பற்றி ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. ரொம்ப பிரம்மாண்டமான ஏர்னிங்ஸ் தருது, ரொம்ப அதிகமான ஏர்னிங்ஸ் தருது அப்படிங்கிற ரொம்ப பெரிய ரிவ்யூ எல்லாமே கொடுத்துட்டாங்க. ரீதி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏன்கரோ ஆப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏர்னிங்ஸ் கொடுக்குதா, இல்லைனா போகிற போக்கில் அவங்களா உருட்டிட்டு போனாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்கரோ ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்போதுமே தெரியும் ஒரு ஏர்னிங் ஆப்னா அதில் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை அதில் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ இது எந்த மாதிரி ஏர்னிங் ஆப்னு பார்த்தீங்கன்னா அஃபிலிட்டி மார்க்கெட்டிங். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பார்ட்னருங்கிற ஒரு பேஜில் எக்கச்சக்கமான ரெஃபரல் லிங்க் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், ஸோ இதே மாதிரி ப்ராடக்ட் சேல் பண்ணுற பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த லோன் ஆப்பு, ஸோ இதுக்கு இந்த ஆப்பு இதுக்கு எல்லாத்தோட ரெஃபரல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெஃபரல் லிங்க் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்பில் இல்லைனா வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம் மூலமோ ஷேர் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க ஒரு ப்ராடக்டை பை பண்ணாலோ, அதாவது வாங்கினாலோ, இல்லைனா பார்த்தீங்கன்னா ஏதாவது கிரெடிட் கார்டை வந்து அப்ளை பண்ணி வாங்கினாலோ, இல்லைனா அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒரு லோனை வந்து எடுத்தாலோ, ஸோ இதன் மூலமாக அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன், ஒரு 5% இல்லைனா ஒரு 15% இல்லைனா அதுக்கு மேலே, ஸோ குறிப்பிட்ட ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷனாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இல்லைனா உங்களோட யூபிஐ அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. நீங்கள் கொடுக்குற லிங்கை ஷேர் பண்ணி உங்களுக்கு கிட்ட இருக்க லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க அதை இன்ஸ்டால் பண்ணியோ இல்லைனா அதன் மூலமாக ஏதாவது ப்ராடக்ட்டை பை பண்ணாலும் உங்களுக்கு சின்ன அதில் ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. பட் இந்த கமிஷன் ரெகுலராக கிடைக்குமா, கண்டினியூஸாக கிடைக்குமா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது முழுக்க இதை நம்பி கண்டினியூஸாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா முழுக்க கிடையாது. ஏன்னா உங்கள் காண்டாக்ட்லேயே ஒரு 50 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மலாக இப்போ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டாலே, அது குரூப் மெசேஜ் போட்டாலே யாரும் பார்க்குறதுக்கு அது தயாராக இல்லை. ஸோ அந்த டைமில் ஒருத்தனுக்கு ஒரு ப்ராடக்ட் தேவைங்கிற பட்சத்தில் தான் அவன் வந்து அந்த லிங்கை வந்து ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி பார்ப்பானே தவிர, இல்லாத டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபார்வர்டு மெசேஜுங்கிற மாதிரி நார்மலாக பார்த்துட்டு அப்படியே போயிடுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நார்மலாக எந்த ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெஃபரல் லிங்க் அனுப்புறது மூலமாக அதை நம்பி வந்து வாங்குறது கிடையாது. அதை பற்றி நிறைய பேர் ஸ்டடி பண்ணிட்டு தான் ஒரு ப்ராடக்டாக இருந்தால் கூட எங்கே சீப்பாக கிடைக்கும், ஏன்னா இது வந்து எதுக்கு அப்படிங்கிறத அவனே ரொம்பவே யோசித்து தான் ஒரு விஷயத்த பண்ணுறான். ஸோ அதன் மூலமாக நீங்கள் இந்த ரெஃபரல் லிங்கை ஷேர் பண்ணுறது மூலமாக ஒரு 10 பேர் இல்லைனா ஒரு 5 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் யாராவது பண்ணால் உண்டே தவிர, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக பெரிய அளவு ஏர்னிங்ஸும் கிடையாது. அது மட்டும் இல்லை, ஒரு யூடியூபர் போட்டுட்டாரு, நான் கிட்டத்தட்ட இதன் மூலமாக 14,000 ரூபாய், 5,000 ரூபாய் இந்த மாதிரி வந்து மந்த்லி வந்து வித்ட்ரால் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது முழுக்க உருட்டு, அதாவது ஒரு பெரிய போய் தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரிப்பட்ட ஆப்பை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்குன்னு ரெஃபரல் அந்த ப்ரொமோஷன் டீம் இருக்கும். ஸோ அந்த ப்ரொமோஷன் டீமே சம் ஆஃப் வீடியோஸ், அந்த வித்ட்ரால் ப்ரூஃப் எடுக்கிறது மாதிரிலாம் வீடியோமே அவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து வாங்கிட்டு அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வித்ட்ரால் பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளோ வந்துருச்சு அப்படிங்கிறத ரஃபாக அவங்களுக்கு பிம்பத்துக்கு நான் வந்து வித்ட்ரால் பண்ண மாதிரியே ஒரு பிம்பமாக அவங்க வந்து வீடியோவில் ப்ரூஃபாக காமிக்கிறாங்களே தவிர அவங்களா வந்து அதை ரெகுலராக யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லை, இன்னும் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு வீடியோஸ் போட்டுட்டு கீழே ரெஃபர் லிங்க் போடுறாங்களா, ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி சம்டைம்ஸ் ஏதாவது வியூவர்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா கூட அதில் வந்து அவங்களுக்கு மணி, அவங்க ஏர்னிங்ஸே தவிர உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடையாது. ஏற்கனவே தெரியும் நமக்கு ஏர்னிங் ஆப் மூலமாக எக்கச்சக்கமான மணி வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தமிழ் யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட மீனுக்கு புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நம்பாமல் எந்த ஒரு ஆப்பாக இருக்கலாம், இல்லைனா எந்த ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், ப்ராப்பராக அதை பற்றி ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போங்க. ஏன்னா சும்மா பிளைண்டாக போய் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த ஆப்பை நம்பியே 1 மாதம் 2 மாதம்னா அதுக்காக ஹார்ட்வேர் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிக்காதீங்க. எப்போதுமே நமக்குன்னு ஒரு தனி ஸ்கில்லை வளர்த்துட்டு அந்த ஸ்கில்லுக்கு பின்னாடி போய் ஒர்க் பண்ணுறதை தவிர்த்து இந்த மாதிரி ஏர்னிங் ஆப்பு அதை நம்பி இருந்தால் மாதம் 300 கிடைக்கும், மாதம் 8,000 கிடைக்கும், மாதம் 1,00,000 கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனா ரொம்ப வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஸோ இந்த ஏன்கரோ ஆப் மூலமாக நீங்கள் நினைக்கிற அமௌண்ட் வராது. கூடி போனால் ஒரு 5 பேரோ 10 பேரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த ரெஃபரல் லிங்கை கிளிக் பண்ணி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதை ப்ராஃபிட். அதுவும் ப்ராப்பராக வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருமாங்கிறது வந்து 100% சொல்ல முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் பேருக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து யாருமே அதிகமாக யூஸ் பண்ணலை, இந்த ஏன்கரோ ஆப்பை அதிகமாக யாருமே இப்போ வந்து பயன்படுத்தலைங்கிற ஒரு கேட்டகரியில் அந்த அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணி தள்ளிட்டு போயிடுவாங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ண ஏர்னிங்ஸ் கூட உங்களுக்கு ப்ராப்பராக வரான்னு சொல்லிட்டு இந்த கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.